நாங்கள் புரட்டிக்கொள்வோம். ஆதியாகம புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நிறைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்காமல் நாங்கள் ஒரு வார்த்தைக்கு எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்துவோம். நாங்கள் இடையிலே தேவைப்படும் பொழுது ஏற்ற வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கலாம். இந்த வேளையில் நாங்கள் ஒரு வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஹல்லேலூயா. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நாங்கள் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கிருபை உள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை பொழுதுலே அப்பா ஆண்டவரே, மறுபடியுமாக இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே மை பரிசுத்தமாய் மை ஆசாரிக்கத்தக்கதாய் ஆண்டவரே மை ஆராதிக்கத்தக்கதாய் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே எங்களை நீர் அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த காலை பொழுதில் நீர் எங்களோடு பேசுவீராக, உம்முடைய வார்த்தை கூடாக எங்களோடு இடைப்படுவீராக. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையிலே ஆண்டவரே இருக்கிற சக்திகளை நாங்கள் அறிந்து ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே சரியான ஒரு மருத்துவரை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, உமக்காக வாழ எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையை கர்த்தாவை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை பொழுதிலே எல்லா துதிகான மகிமையை உமக்கே செலுத்தி ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேவனுக்கு நல்ல ஒரு கரோஸ்தை நாங்கள் கொடுப்போம். ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. தேவனுக்கு கரோஸ்தை கொடுக்கும் பொழுது உற்சாகமாக கொடுங்க, இல்லைன்னு சொன்னால் கொடுக்க வேணாம். ரைட்? நான் சொல்கிறது ஆண்டவருக்கு ஒரு கரோஸ்தை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கு. பட்டாசு இங்கால பட்டாசு வெடிக்கிறேன், அங்கால பட்டாசு வெடிக்கிறேன், அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த இடத்துல ஆண்டவருக்கு ஒரு கரவசத்தை கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த கரவசம் ஆண்டவருக்கு கொடுக்கிறதா இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலை பொழுது நாங்கள் காணுகின்றோம் ஆதியாகம புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம். நாங்கள் வாசித்திருக்கிறோம், நாங்கள் அதை என்ன சொல்கிறது தியானித்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் எங்களோடு கூட ஒரு புதிய காரியத்தை பேசுவாராக. ஆமேன், ஹல்லேலூயா. நாங்கள் இந்த இடத்துல காணுகின்றோம், ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்தார். அவர் மனிதனை சிருஷ்டித்து அவர் மனிதனுக்கு அங்கே வேண்டாம் என்று சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்கின்றார், செய்யுங்க என்று சொல்லி 4 கட்டளையை கொடுக்கிறார். நானும் யோசித்தேன், நானும் பிரமித்தேன். கட்டளை என்று சொல்லும் பொழுது கூடுதலாக நாங்கள் யோசிப்பது வேண்டாம் என்று சொல்கிறாங்க. அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி செய்யாத, இப்படி செய்யாத, அதுதான் கட்டளை. ஏன்னா ஆனால் இதை செய் அதுவும் ஒரு கட்டளை தான், செய்யு சொல்கிறதும் கட்டளை தான். ஆனாலும் ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்று சொன்னால், மனிதனை சிருஷ்டித்து மனிதனை ஆசீர்வதித்து மனிதனுக்கு தேவையான சகல காரியங்களை ஆண்டவர் கொடுத்து, நான் சுருக்கமாக சொல்லும் பொழுது கர்த்தருடைய இந்த வார்த்தையிலே நாங்கள் காணுகின்ற இந்த ஆதியாகம புஸ்தகத்தில் நாங்கள் காணுகின்ற மனிதனை உருவாக்கி, மண்ணினாலே உருவாக்கி, அவனுடைய மூக்குலே அவனுடைய சுவாசத்தை ஊதி அவனை ஆசீர்வதித்து நாங்கள் காணுகின்றோம். ஆண்டவர் 4 கட்டளைகளை கொடுக்கிறார், 5 கட்டளைகளை கொடுக்கிறார். அதில் ஒன்று வேண்டாம் என்று சொல்கிற ஒரு கட்டளை. அடுத்த 4 செய் என்று சொல்லுகிற கட்டளை. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்று சொல்லி சொன்னால், பிரமிக்கத்தக்கதான ஒரு காரியம் என்று சொல்லி சொன்னால், தேவன் எதை செய்ய சொன்னாரோ செய்ய சொன்ன காரியத்தை அவர் செய்யவில்லை. அவன் செய்திருந்தால் கதையை வேறையா போயிருக்கும். ஆனால் அதை செய்யவில்லை. இப்போ நாங்கள் காணுகின்ற இந்த உலகத்தில் உள்ள நடக்கின்ற சில காரியங்கள் நிச்சயமாக மாறி இருக்கும், நிச்சயமாக மாறி இருக்கும். நான் அதை தியானிக்கும் பொழுது கண்ட ஒரு காரியம்தான். நிச்சயமாக மாறி இருக்கும். ஆனால் எப்படி மாறி இருக்கும்னு சொல்கிறது எங்களால் யூகிக்க முடியாது. ஓரளவுக்கு சில காரியங்களை சிந்திக்கலாம். ஆனால் அதை அவன் செய்ய மறுத்து விட்டான். நாங்கள் காணுகிற செய்ய தவறி விட்டான். ஆனால் ஒரு பிரமிக்கத்தக்கதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், வேண்டாம் எதை சொன்னானோ அதை அவன் செய்தான்.
எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நாங்கள் காணுகின்ற எல்லா தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களையும் 16வது வசனத்தை வாசிங்க, என்ன சொல்லப்படுகிறது. இதை நன்றாக கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, மனிதனை சிருஷித்து தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்து, அப்பா உனக்கு என்ன ஆப்பிள் சாப்பிடணுமா சாப்பிடு, பப்பா சாப்பிடுமா சாப்பிடு, வாழைப்பழம் சாப்பிட எல்லாம் சாப்பிடு, இறைச்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது, தண்ணி ஃப்ரூட்ஸ் மாத்திரம்தான். இன்றைக்கி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதுதான் சாப்பாடு. இறைச்சிகளும் அதுகளும் இதுகளும் சாப்பிட்ற பின்னால தான் இன்றைக்கு பல விதமான நோய்கள் வந்திருக்குது. இலை வகைகள் ஆண்டவர் முதல்ல என்ன சொன்னாரோ அதை நாங்கள் சாப்பிட்டு வந்திருக்கோம்னு சொன்னால் இன்றைக்கு நோயே கிடையாது. ஏன்னா நாங்கள் காண்றோம், ஆண்டவர் சொன்னார், இந்த காரியங்களை நீ சாப்பிடு, இலை குலைகளை சாப்பிடு, ஏன்னா கேரட் பீட்ரூட் எல்லாம் சாப்பிடு, வாழைப்பழம் சாப்பிடு, பல வகைகளை சாப்பிடு, எல்லாம் செய். ஆனால் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன் மகனே, ஆதாமே, ஏவாளே, இந்த நன்மை தீமைன்னு ஒரு கனி இருக்குது, அதை மட்டும் நீ புசிச்சிடாத, அதை மட்டும் நீ அதில் போயிட்டு சாப்பிட்றாத சொன்னாரா இல்லையா? ஆனால் என்ன செஞ்சான் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா என்ன செய்தான் எனக்கு தெரியும், அதைத்தான் போயிட்டு செத்தான். ஏன்னா அதை இப்போ தான் செய்தான், அதைத்தான் சாப்பிட்டான். எது வேண்டான்னு சொல்கிறாரோ அதைத்தான் செய்தான். நாங்கள் அன்றைக்கு நாங்கள் ஆதாமை அன்றைக்கு செய்தபடினால ஆதாமை இன்றைக்கு நாங்கள் திட்டுறோம். ஏன்னா ஆதாம் செஞ்ச வேலையால் தான் இப்படி ஆயிற்று அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா ஆனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் அதைத்தான் நாங்கள் செய்வோம். ஒரு பெரிய ஒரு பணக்காரர் இருந்தாராம், அவர் ரட்சிக்கப்பட்டார். அந்த பணக்காரன் வேலி அருகிலே அவருடைய தோட்டத்தின் வேலைகளை செய்து கொண்டிருந்தார். இந்த கதை இதுக்கு முதல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும் தெரியாது, இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பி கேட்போம். அல்லேலூயா. ஒரு விறகு வேலை செய்கிறவன், அதாவது விறகை காட்டுக்கு போய் விறகு வெட்டி கொண்டு வந்து பட்டணத்தில் விற்கிறவர். இப்போ அந்த காலத்தில் கேஸ் கண்டுபிடிக்க இல்லை, கேஸ் இல்லாத காலம், ரைட், தனி விறகால தான் சமைக்கிறது. அப்போ விறகு வேலை செய்கிறவங்களுக்கு, விறகு வெற்று வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல சம்பாத்தியம், நல்ல உழைப்பு. அப்போ அந்த வேலி அருகிலே அந்த தோட்டத்திலே அந்த பணக்காரனுடைய வேலி அருகிலே தான் அந்த ரோட்டு அமைந்து இருக்கிறது. அப்போ இந்த விறகு வெற்றுவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அங்கே விறகெல்லாம் வெட்டி கொண்டு அந்த வழியாக போகும் பொழுது இவர் தெரியும், பழக்கம் இருக்குது. இவர் கேட்குறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த விளைவெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்லி. ஓ, என்ன செய்ய, இந்த ஆதாம் செஞ்ச 2 பேரும் கிறிஸ்தவங்க போல, ஆதாம் செஞ்ச வேலை தான். ஆதாம் இந்த காரியத்தை செஞ்சார். ஆண்டவர் சொன்னார், வேர்வை சிந்தி சம்பாதிக்க வேண்டும் சொன்னால் இன்றைக்கி வேர்வை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆதாமை குறை சொன்னாராம். அப்போ இந்த பணக்காரர் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவர், அவர் சொன்னாராம், சரி நீ என்னுடைய வீட்டுக்கு இந்நாளைக்கு ஒரு சாப்பாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதோடையும் இவர் அவருடைய அவருடைய தோழர்களை உன்னோடு சேர்ந்து விறகு வெற்றுவங்களையும் கூட்டிக் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னான். அதோடையும் நான் இப்போ இப்படி பணக்காரருடைய வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டுருக்குறாங்க, சரி நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி இவங்க போனாங்களாம். போயிட்டு பார்க்கும் பொழுது அந்த மேசையில் இனி இல்லாத ஒரு சாப்பாடு ஒன்றும் இல்லை. மாட்டரிச்சி இருக்குது, ஆட்டரிச்சி இருக்குது, இறால் இருக்குது, கனவா இருக்குது, என்ன விருப்பம், என்ன சாப்பாடு வேணும் எல்லாமே இருக்குது. அதில் என்ன வகையான பல வகைகள் இருக்குது எல்லாமே இருக்குது. அதில் ஒரு குறையும் இல்லை. அவ்வளோ பெரிய ஒரு மேசை, அந்த மேசையில் நிறைய சாப்பாடுகள் இருக்குதான். அப்போ
அவர் சொன்னாராம் வந்து ஒரு ஒரு பெரிய சூப், என்ன சொல்கிறது வந்து சூப் செய்வாங்க தானே, ஏன்னா சூப் செஞ்சு வைப்பாங்க தானே பாத்திரம். அந்த மாதிரி பெரிய ஒரு பாத்திரம் ஒன்று நடுவில் இருக்குது, அது மூடி இருக்குது. இப்போ அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. அந்த பணக்காரர் சொன்னாராம், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நீங்கள் நல்லா இதில் பிளேட் எல்லாம் வச்சுருக்குது, நீங்கள் நல்லா வயிறு பொறுக்க நீங்கள் சாப்பிடுங்க, நல்லா திருப்தியாக நீங்கள் சாப்பிடுங்க, நான் டக்குன்னு போயிட்டு வந்துடுவேன். ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நிபந்தனை தாரேன், எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த நடுவில் இருக்கிற இந்த பானையை நீங்கள் திறக்கக்கூடாது, இந்த பாத்திரத்தை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திறக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு தானே. ஏன்னா சரி, இப்போ பாருங்களா, அப்போ யாரோ இருந்தோன்னா சரி திறக்கக்கூடாது, என்ன சார் பாத்ரூம் இதுக்குள்ள என்ன தான் இருக்குது, திறக்கக்கூடாது, அவர் திறக்கக்கூடாது, திறக்க வேணாம்னு சொல்லிட்டாரு, நான் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ பகிர்ந்து கொண்டாங்க. எல்லாரும் சாப்பாடு எல்லாரும் பிளேட்டில் பகிர்ந்து கொண்டாங்க. விருப்பமான தேவைக்கு நிறைய சாப்பாடு இருக்கும் பொழுது, ஏன்னா தேவைக்கு அதிகமாகவும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம், ஏன்னா தேவைக்கு அதிகமாக பகிர்ந்து கொண்டாச்சு. அவ்வளோ இப்போ ஆசை சாப்பிட்றதுக்கு, இப்போ சாப்பிட்றதுக்கு இந்தாண்டு இருக்குது. அப்போ மற்றவங்க வந்து நாங்கள் வந்து இன்னொருவர் வந்து சொன்னார், இல்லை இது இவ்வளோ காரியங்கள் எல்லாம் நாங்கள் பகிர்ந்து கொண்டு இருந்தானே, இப்போ இதில் என்ன இருக்குன்னு சொல்லி கட்டாயம் பார்க்கணும், இது விசேஷத்தை ஏதாவது ஒரு விசேஷ ஒரு சாப்பாடை தான் இருக்கணும், நாங்கள் சாப்பிட்டு இல்லாத ஒரு விசேஷ சாப்பாடை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்ல பொறுக்க முடியாமல் போயிட்டுது. இப்போ சாப்பிட்றதுக்கு எல்லாம் பகிர்ந்து கொண்டு சாப்பிட்றதுக்கு அதை என்ன சொல்கிறது பிணைஞ்சி வாயில் வைக்க தான் இருக்குது. இப்போ அப்படி ஆயத்தமாக இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் வந்து அவடத்தில் இருந்தவங்களில் ஒருவர் வந்து இது சொல்லு பேச்சு கேட்காம பொறுக்க முடியாமல் திறந்துட்டார். திறந்த உடனே உள்ளுக்கு இருந்து ஒரு பெரிய தவளை ஒன்று பக்குன்னு அப்படியே போய் அங்கே இறைச்சி கறியில் போயிட்டு அப்படியே பாஞ்சது இன்னொருடைய பிளேட்டில் போய் பாஞ்சுது, இன்னொருடைய பிளேட்டில் போய் பாஞ்சுது, அதை போய் பிடிக்க போகலாம் இன்னொருடைய பிளேட்டில் போய் பாஞ்சுது, அதை பிடிக்க போனால் இன்னொரு பிளேட்டில் போய் பாஞ்சுது. எல்லாருடைய பிளேட்லேயும் இந்த தவளை வந்து பாஞ்சு அப்படியே எல்லாம் முழு சாப்பாடு அப்படியே எல்லாமே அந்த பாண்டங்கள் எல்லாமே சாப்பாடு பாண்டங்கள் எல்லாமே அப்படியே நாசமாக போயிட்டுது. ஒரு சாப்பாடும் யாருக்குமே சாப்பிட முடியாமல் போயிட்டுது. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் இன்றைக்கி வந்து ஆதாமை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஆதாம் செஞ்சதால தான் இப்படி ஆயிட்டு, ஆதாம் செஞ்சதால தான் இப்படி ஆயிட்டு. இல்லை பிரியமானவர்களே, நாங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் அதுதான் செஞ்சுருப்போம். அதுதான் இந்த கதையிலிருந்து எங்களுக்கு விளங்குது. எது வேண்டாம்னு சொல்கிறோமோ, இன்றைக்கி யோசிச்சு பாருங்க, எது வேண்டாம்னு சொல்கிறோமோ அதுதான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஜனங்கள் பிறகு வந்தாங்க. ஆண்டவர் வந்து சொன்னார், சரி ஆதாமே நீ இப்படி செஞ்சிட்டான், நான் உன்னை கைவிட மாட்டேன், உனக்காக ஒரு இரட்சகரை அனுப்புவேன். ஒருவேளை எனக்கு அருமையானவர்களை நாங்கள் காணுகின்றோம், ஆண்டவர் வேறு விதமாக இந்த ஜனங்களை வந்து நடத்தியிருந்தேன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அது பிறகு பார்ப்போம். நாங்கள் காணுகிற இரட்சகரை அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பும்படியாக நாங்கள் காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் ஒரு முடிவு எடுத்தார். மனுஷன் பாவத்தில் விழுந்து விட்டான்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே கைவிட்டு விடவில்லை. ஹல்லேலூயா. அதற்கு ஒரு வழியை திறந்து விட்டார். நாங்கள் காணுகின்றோம், அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி விரும்புகிற தேவன் எங்களுக்கு தவறி விட்டது என்று சொல்லி எங்களை அப்படியே தூக்கி எறிந்து விடுகிற தேவன் அல்ல எங்களுடைய தேவன். ஹல்லேலூயா. தவறி விட்டது என்று சொல்லி தூக்கி எறிந்து விடுகிற தேவன் அல்ல. அதையும் அவர் மீறி எங்களை நேசிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். கரங்களை தட்டி நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. அதுதான் தேவ அன்பு. ஹல்லேலூயா. அதுதான் தேவ அன்பு. இரட்சகரை இந்த உலகத்துக்கு அனுப்பும்படியாக அவர் தீர்மானித்தார். நாங்கள் காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல எது வேணான்னு சொன்னார்களோ அந்த வேணான்னு சொன்னது தான் அவர்கள் செய்தார்கள். நாங்கள் காணுகின்றோம், ஆதாம் ஏவாவும் அப்படி செய்தார்கள். அதுக்கு பிறகு வந்தவர்களும் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் நோவாவுடைய காலத்திலேயா இருக்கலாம், ஆபிரகாமுடைய காலத்திலேயா இருக்கலாம், மோசேவுடைய காலத்திலேயா இருக்கலாம்,
என்னத்தை அந்த ஜனங்கள் செய்தார்கள்? நீங்கள் எல்லா காரியங்களும் செய்யலாம், ஆனாலும் கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எப்பொழுது என் கட்டளையை மீறுகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு இந்த நாசம் மோசங்களெல்லாம் உங்கள் மேலே வரும்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையிலே நாங்கள் வாசிக்கின்றோம். நாங்கள் ஒரு வார்த்தையை வாசிப்போம். யாத்ராகமம் 20:3 வசனம், 3-5 வரையும் கொஞ்சம் வாசிக்க பார்ப்போம் சீக்கிரமாக. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். லேவியராகமம் 26:1 வாசிங்க 3 வரையும். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாயிருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். போதும், நாங்கள் காணுகின்றோம் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார் பார்த்தீங்க தானே. நாங்கள் காணுகின்றோம் ஆண்டவர் சொல்கிறார், இந்த காரியத்தை நீ செய்யாதே, நீ செய்யாமல் இருக்கும் பொழுது இந்த காரியங்களை நீ தொடாத, இந்த காரியங்களை நீ செய்யக்கூடாது, அப்படி நீ செய்யாமல் இருக்கும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் இவ்வாறாக உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வசனங்களை நீங்கள் வீட்டில் போயிட்டு வாசித்து பாருங்கள், எப்படியெல்லாம் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறான்னு பாருங்கள். அவர் சொல்லியிருக்கிற காரியத்தை இதை செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அந்த காரியத்தை நாங்கள் செய்யாமல் இருக்கும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதிலே எங்களுக்கு கொடுக்கிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் நாங்கள் காணுகின்றோம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இதை நீ செய்யாதே, இதை செய்யாதே, இதை செய்யாதே, இதை செய்யாதே என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையில் எத்தனை இடங்களில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த காரியம் செய்யக்கூடாது என்று சொல்லி. அந்த செய்யக்கூடாது என்று சொல்கிற காரியத்தை நாங்கள் செய்யாமல் விடும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக வரும். இவ்விடத்தில் அதுதான் சொல்லப்படுகிறது, நீங்கள் இந்த காரியத்தை செய்யாமல் நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த இடத்துல ஆசீர்வாதம். இன்றைக்கி எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். நாங்கள் அதை செய்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவன் ஏன் மனிதனை சிருஷ்டித்தார்? அதில் நோக்கம் என்ன? அவர் அங்கே எதிர்பார்க்கிற மனிதன் யார்? அதைத்தான் நாங்கள் இந்த காலவெளியில் பார்க்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, அவர் எதிர்பார்க்கிற ஒரு மனிதன் என்று சொன்னால் அவர் கட்டளையிடுவது, அவர் சொல்லுவதை, இதை செய்யாதே என்று சொன்னால் செய்யாததான். ஹல்லேலூயா. இதை நீ செய்யாத என்று சொன்னால் செய்யாது. அதுக்கப்புறம் மறு கேள்வி கிடையாது. இதை பார்க்காதுன்னா பார்க்காததான், இதை தொடாதுன்னா தொடாததான், இதை செய்யாதுன்னா செய்யாததான். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற மனிதன் தான் தேவன் எதிர்பார்க்கிற மனிதன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதிலே உங்களுக்கு அப்படி இருக்க முடியுமா? எனக்கு நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இதை நீ செய்யாத என்று சொன்னால் செய்யாதுதான், அதுக்கு மேலே ஒன்று கிடையாது. அப்படிப்பட்ட ஒருவரை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவரை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். எனக்கு அருமையான இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு வெள்ளாமை செய்கிறவர், அதாவது வயல் என்ன வெள்ளாமை செய்கிறவர், அவர் என்னத்தை எதிர்பார்ப்பார்? என்னத்தை எதிர்பார்ப்பாரு? வெள்ளாமை விதைச்சிட்டு என்னத்தை எதிர்பார்ப்பாரு? மண்ணை எதிர்பார்ப்பாரு? இல்லை, என்னத்தை எதிர்பார்ப்பாரு? என்ன விளைச்சலை எதிர்பார்ப்பாரு? என்னப்பா சொல்லுங்களேன், என்ன விளைச்சலை எதிர்பார்ப்பாரு?
வெள்ளம் என்ன விளங்குதா? ரைட். நெல், ஏன்னா நெல்லை விதைச்சிட்டு ஒரு கமக்காரன், ஒரு விவசாயி நெல்லை விதைத்துட்டு என்னத்தை எதிர்பார்ப்பாரு? கோதுமை எதிர்பார்ப்பாரா? இல்லை, அரிசியை எதிர்பார்ப்பாரு. ஏன்னா நெல்லை எதிர்பார்ப்பாரு. நெல்லை குத்தி அதுக்கு பிறகு அரிசி வரும், அதுதான் எதிர்பார்ப்பாரு. இவர் அறுத்து 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 எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு உழுறாரு. உழுது அதை ஒரு என்ன சொல்றது, அந்த நெல், அந்த கோது எல்லாம் அவர் உரித்து அதில் இருந்து அரிசி எடுக்க பார்க்கும் பொழுது வெறும் கோது மாத்திரம்தான் இருக்குது. ஒரு அரிசியும் காண இல்லை. இவ்வளவு நாளும் பட்ட பிரயாசம் ஐயோ எங்க போய் விட்டது? எங்க தேவன் அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் மனிதனை சிருஷ்டித்தேன். நான் மனிதனை சிருஷ்டித்து அந்த மனிதனிடத்தில் நான் ஒன்றை எதிர்பார்த்தேன். என்னத்தை எதிர்பார்க்கிறேன்? என் கட்டளைகளை கை கொள்ளுகிறவராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறார்? என் கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எனக்கு அப்பொழுது சீசர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது, தேவனுடைய கட்டளைகளை நாங்கள் அங்கே கீழ்ப்படியும் பொழுது நாங்கள் தேவனுக்கு புத்திரராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை பொழுதிலே தேவன் எங்களிடத்தில், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் ஏன் சிருஷ்டித்தார், ஆண்டவர் ஏன் என்னை படைத்தார், ஆண்டவர் என்னிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நாங்கள் அறியாமல் இருக்கிறோமா? எனக்கு அருமையான இந்த காலை பொழுது நாங்கள் அறியாமல் இருக்கிறோமா? இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த காலை பொழுதில் நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளுங்கள். ஏன் உங்களை சிருஷ்டித்தார்னு சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய கட்டளையை செய்வதற்கு, தேவன் விரும்புகிறதை செய்வதற்கு. ஹல்லேலூயா. தேவன் விருப்பமில்லாததை கைவிடுவதற்கு. ஹல்லேலூயா. தேவன் விருப்பமில்லாதை வெறுத்து தள்ளுங்கள். தேவன் விருப்பமில்லாத இடத்துல நீங்க நிற்க வேண்டாம். எனக்கு அருமையான இந்த காலை பொழுதுல நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய நீங்கள் செய்கிற காரியங்களை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், 1 சாமுவேல் நாங்கள் காணுகின்றோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், என்னை கனப்படுகிற நான் கனப்பண்ணுவேன், என்னை கனவீனப்படுத்துகிற நான் கனவீனப்படுவேன் என்று சொல்கிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்படியே பிரட்டி கொண்டு அங்கே சொல்லுகிறார், என்னை கனப்படுகிற நான் கனப்பண்ணுவேன். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய செய்கைகள் தேவனை கனப்படுத்துகிறதா இருக்கிறதா? நீங்க எல்லா காரியங்களையும் செய்றீங்க, அது தேவனை கனப்படுத்துகிறதா? அதை நீங்க யோசிக்க வேண்டும். நான் உங்களுக்கு போன் வேணான்னு சொல்லவில்லை, டிவி வேணான்னு சொல்லவில்லை, இந்த காரியம் வேணான்னு சொல்லவில்லை. அது எங்களுக்கு தேவை. போன் தேவை, டிவி தேவை, எல்லாம் தேவை எங்களுக்கு. ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கை குறித்து பிரியப்படுகிறாரா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, தேவன் அதை குறித்து சந்தோஷப்படுகிறாரா? நீங்க அதுல இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ற, போய் ஜெபி, எழும்பி ஜெபி. நாங்க கீழ்ப்படுகிறோமா? நாங்கள் கீழ்ப்படுகிறோமா? எனக்கு அருமையானவர்களே, தேவனை நாங்கள் சந்தோஷப்படுத்துகிறோமா? தேவனை நாங்கள் சந்தோஷப்படுத்தும்படியாகவே கர்த்தர் எங்களை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை ஒரு சந்தோஷப்படுத்துகிற ஒரு மனிதனாக நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால் அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற மனிதன். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலே ஆதாமுக்கு அந்த நாட்களில் அதை செய்து கொள்ள முடியாமல் போனது. ஆனால் இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை எங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் இன்னும் என்ன எங்களுக்கு தேவை? இந்த வார்த்தையை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த காலத்தில் இந்த வார்த்தை அவருடைய கையில் இருக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். தேவ பலத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே. அவருடைய சிலுவையில் அவர் மரித்து எங்களுக்காக இரத்த சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் எங்களுக்கு என்ன தேவை? எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் அவருக்காக பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு. ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை பொழுது நாங்கள் உணர்ந்து கொள்வோமா? தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மனிதனாக, ஆண்டவரே நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 4 காரியங்கள் இருக்குது. எனக்கு எவ்வளோ தூரம் எனக்கு இது சொல்லி உங்களுக்கு முடிக்க முடியுமோன்னு எனக்கு தெரியாது. என்னால் முடிந்த அளவு நான் முடிந்த அளவு நான் முயற்சிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் காணுகின்றோம், ஆண்டவர் வேண்டாண்டு சொன்ன இந்த காரியத்தை நாங்கள் செய்யாமல் இருக்கும் பொழுது அது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அது வேண்டாண்டு சொல்றதை செய்யாமல் இருக்கிற ஒரு மனிதனை தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் அவர் எதிர்பார்க்கிறார். மற்றது 4 காரியங்கள் இருக்கிறது, செய்ய சொன்ன காரியங்கள். அந்த செய்ய சொன்ன காரியங்களில்
1:28 ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தில் 2 காரியங்கள் இருக்குது செய்ய சொன்னார். 2ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இருக்கிறது இன்னும் 2 காரியங்கள், அதுவும் செய்ய சொன்னார். அப்போ 4 காரியங்கள். முதலாவது நாங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிப்போம் சீக்கிரமாக. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். உங்களுடைய கையில் எல்லாருடைய கையிலையும் பேனை ஒன்று இருக்கும் என்று சொன்னால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் வந்து அந்த 2 காரியங்களுக்கு கீழே கோடு போட்டுக்கொள்ளும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். அந்த 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 கட்டளைகள். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி. முதலாவது என்ன சொல்லுகிறார்? அந்த இடத்துல ஒரு கோடை போட்டுக்கிட்டு அதில் 1 சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. என்ன சொல்றாரு? பலுகி பெருகி, பலுகி பெருக சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. பலுக சொல்றாரு, பெருக சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த காரியம் அது ஒரு கட்டளை, அது ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை. 2வது கட்டளை என்னன்னு சொன்னால் ஆண்டு கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள். அதுதான் 2வது கட்டளை. அவரத்தில் ஒரு கோடு ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. எனக்கு அருமையானவர்களே, பலுகி பெருக சொன்னார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இப்படி சிந்தித்து இருக்கிறீர்களோ தெரியாது. ஆதாம் ஏவா பாவத்துக்கு விழுறதுக்கு முன்பதாக பலுகி பெருகி இருப்பார்கள் என்று சொன்னால், பிள்ளைகள் பெற்றிருப்பார்கள் என்று சொன்னால், ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமான ஒரு சந்ததி உருவாகி இருக்க இந்த பூமியில. இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியிலே சாவதற்கு அவசியம் வந்திருக்காது. அதுதான் கர்த்தருடைய திட்டம், அதுதான் அவருடைய திட்டமாக இருந்தது. பிரியமானவர்களே, அதுதான் கர்த்தருடைய திட்டமாக இருந்தது. பரிசுத்தமான ஒரு சந்ததி, பரிசுத்தமான ஒரு ஒரு பக்தி, பரிசுத்தமான ஒரு சந்ததி. சகோதரர் சிவா வந்து இடத்துல வந்து லீட் பண்ணும் பொழுது சொன்னாரு, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தத்தை பாருங்க, அவருடைய அடுத்த எதிர்பார்ப்புகளை பாருங்க, ஆண்டவருடைய அடுத்த எதிர்பார்ப்புகளை பாருங்க. என்ன சொல்றாரு? பரிசுத்தம், பரிசுத்தம். வேதத்தில் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரையும் பரிசுத்தம் குறித்து தான் பேசப்படுகிறது. பரிசுத்தமான ஒரு சந்ததி, பாவத்தில் விழாத ஒரு சந்ததி. பாருங்க, அப்படி ஒரு சந்ததியை பெறுவதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருந்தது. ஆனால் மனிதன் கீழ்ப்படியாமல் போனபடியினால், மனிதன் அதற்கு ஒத்து கொடுக்காதபடினால், ஒத்துழைக்காதபடியினால, மனிதன் அங்கு தேவனை பிரியப்படுத்த விரும்பாதபடியினால இன்றைக்கு பாவம் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டது. பாவம் இந்த உலகத்துக்குள்ளே வந்தது. ஆனாலும் ஒரு மனிதனாலே இந்த உலகத்துக்கு பாவம் வந்தாலும் ஒரு மனிதனாலே மீட்பு இந்த உலகத்துக்கு வந்தது. அந்த மனிதன் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆதாம் ஏவா பாவத்துக்கு விழுவதற்கு முன்பதாக குழந்தை பெற்றிருப்பார்கள் என்று சொன்னால் அது எப்படி, அந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றது குறித்து யோசிக்கிறதுக்கு பல விதமான யோசனைகள் இருக்குது. நான் அதை குறித்து நான் இன்றைக்கு எடுக்கவில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அடுத்ததாக நடந்த காரியம் என்ன. இவ்விடத்தில் என்ன சொல்லுகிறார்? பலுகி பெருக சொல்றார். பலுகி பெருக சொல்றேன்னு சொன்னால் நீங்கள் திருமணமாகி நீங்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்றதையா இப்போ சொல்றாரு. இப்போ இந்த காலத்தில் நாங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? எனக்கு அருமையானவர்களே, இப்போ நாங்கள் குழந்தை பெறக்கூடாதுன்னு சொல்லவில்லை. அதே மாதிரி நிறைய குழந்தைகளை பெறக்கூடாதுன்னு சொல்லவில்லை. அது பிரச்சனை இல்லை. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பழைய ஏற்பாடில் அது ஒரு கட்டளையாக இருந்தது. நிறைய குழந்தைகளை பெற வேண்டும், நிறைய குழந்தைகளை பெற்று அந்த சந்ததியை வளர்க்க வேண்டும், அந்த சந்ததி வந்து பெருக வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஏன் என்று சொன்னால், ஏன் பாருங்க, அதே நோக்கத்தை ஆண்டவர் திருப்பி கொண்டு வருகிறார். பாவத்துக்கு விழுந்தாலும் அந்த நோக்கம் மாறவில்லை. பாருங்க, அப்ப இவர்கள் வந்து இப்ப பாவத்துக்கு விழாம இவர்கள் பலுகி பெருகி இருப்பார்கள் சொன்னா ஒரு பரிசுத்த சந்ததி வந்திருக்கும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. அதே மாதிரி இப்ப அவருடைய நோக்கத்தில் இருந்து அவர் கொஞ்சமும் விலகவில்லை. அதே நோக்கத்திலே அவர் இருக்கிறாரு. அந்த நோக்கத்தில் அப்படியே பிடித்து கொண்டு இருக்கிறாரு.
என்ன அந்த நோக்கம்? அவர் சொல்றாரு வந்து பாவத்துக்கு விழுந்ததுக்கு பிறகும் அவர் சொல்லுகிறார் வந்து இந்த உலகத்துக்கு இரட்சகர் வர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு இரட்சகர் வர வேண்டும். அந்த இரட்சகர் வருவதற்கு ஒரு பரிசுத்த சந்ததி தேவை. எப்படிப்பட்ட ஒரு சந்ததி தேவை? ஒரு பரிசுத்தமான ஒரு சந்ததி தேவை. ஹல்லேலூயா. அதனால வந்து யார் யார் என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, யார் யார் வேண்டான்னு சொல்றதை செய்யாம மறுத்து, இவை செய்யுன்னு சொல்றதை செய்து கொண்டு என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறான்னு சொல்ல ஒரு மனிதனை அவர் தேடுகிறாரு. தேடும் பொழுது நோவான்னு சொல்ற ஒரு மனுஷனை தான் கண்டுபிடிக்கிறாரு. ஹல்லேலூயா. வேறொரு மனிதன் இல்லை. அதுக்கு முன்பதாக ஏனோக்கு இருந்தாரு, ஏனோஸ் இருந்தாரு, நிறைய பேர் இருந்தாங்க. நான் காணுகிறோம் உலகம் சீர்கட்டிருக்கும் பொழுது, எல்லாரும் சீர்கட்டிருக்கும் பொழுது ஒரே ஒரு மனிதன் இருந்தாரே, அப்பா நான் உம்முடைய கட்டளை கீழ்ப்படுகிறேன், அப்பா ஆண்டவரே எதை நீங்க வேணான்னு சொல்ற அதை நான் வேணான்னு மறுக்கிறேன் ஆண்டவரே, எதை நீங்க செய்ய சொல்லுகிற அதை நான் செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷனையே தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் காணுகின்றோம் மல்கியா புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால், மல்கியா புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாத படிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் இதை கவனிங்க. ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்ல போறேன். என்னென்னு சொன்னால், எனக்கு அருமையானவர்களே, பின்னே நான் ஏன் ஒருவரே அல்லவா அவர் படைத்தார். ஏன் அப்படி படைத்தார்? அவரே ஒரு கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றாரு. ஒருவரை அல்லவா நான் படைத்தேன், ஏன் அப்படி படைத்தேன்? இப்ப என்னுடைய கேள்வி இதுதான். எனக்கு அருமையானவர்களே, ஆதாம் போல, அதாவது இந்த வார்த்தையில் அர்த்தம் அதுதான். இந்த வார்த்தையின் அர்த்தம் அதுதான். ஆதாமை போல கோடி கோடி கோடிக்கணக்கான ஆதாம்களை தேவனுக்கு சிருஷ்டிக்க முடியுமா? முடியாதா? நிச்சயமாக முடியும். ஏவா தேவையில்லை. அவ ஏவா தேவைன்னு சொல்லி கோவிச்சுக்கிறாங்க பெண்கள் எல்லாம். பிறகுதான் ஏவாவை சிருஷ்டிக்கிறாரு. ஏவா தேவையில்லை என்ற ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேறும் என்று சொன்னால், எனக்கு அருமையானவர்களே, ஆதாம் கோடிக்கணக்கான ஆதாமுகளை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டித்து ஆண்டவருக்கு முடியும் ஒரு துதி சேனையை கொண்டு வருவதற்கு. நான் சொல்ற பாயிண்டை பிடிச்சு கொள்ளுங்க எல்லாரும். ஒரு துதி சேனையை ஆண்டவருக்கு ஏற்படுத்த முடியும். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சேனை ஏற்கனவே இருக்குது. யார் அது? பரலோகத்தில் தேவதூதர்கள் துதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு துதி சேனை இருக்கிறது. ஆனால் இதை விலகிக் கொள்ளுங்கள், தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிற மனிதன். அதுதான் இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு. தேவன் எதிர்பார்க்கிற மனிதன். நீங்க தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மனிதன். எப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவன் எதிர்பார்க்கிறாரு? எனக்கு அருமையானவர்களே, கோடிக்கணக்கான ஆதாமுகளை ஆண்டவருக்கு அவ்வாறாக உருவாக்க முடியும். ஆனா ஏற்கனவே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது. இன்னும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தேவையில்லை. எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு தேவை? ஆண்டவர் சொல்றாரு, நான் அப்படி ரொபோ மாதிரி கோடிக்கணக்கான ஆதாமுகளை உருவாக்க நான் விரும்பவில்லை. ஆண்டவர் சொல்றாரு வந்து, ஒருவரை நான் சிருஷ்டித்தேன், பின்ன ஏன் நான் ஒருவரை சிருஷ்டித்தேன்? அப்படித்தானே கேட்குது அந்த கேள்வி. ஒருவரை நான் சிருஷ்டித்தேன், பின்ன ஏன் நான் ஒருவரை சிருஷ்டித்தேன்? ஏன் சிருஷ்டித்தேன்? பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெறுவதற்கு தானே. ஹல்லேலூயா. விளங்கி கொண்டவர்கள் கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. ஏன் சிருஷ்டித்தாரே? ஏன் ஆண்டவர் பக்தி, எனக்கு அருமையானவர்களே, ஆதாமை சிருஷ்டித்தாரே? ஒருவரை ஏன் சிருஷ்டித்தாரே? பக்தி உள்ள ஒரு சந்ததி உருவாகிறதுக்கு. என்ன பாஸ்டர், பக்தி உள்ள சந்ததியை சிருஷ்டிக்கிறது ஒருவரையே சிருஷ்டிக்கணும்? அவர் ஒருவர் மூலமாக ஒரு மனைவியை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பிள்ளை மூலமாக ஒரு சந்ததி வர வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை மூலமாக தான் சந்ததி வருகிறது. அது எப்படிப்பட்ட ஒரு சந்ததி? எனக்கு அருமையானவர்களே, பக்தி உள்ள ஒரு சந்ததி. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
ரோபோக்களை போல ஆதாம்களை பல கோடி ரோபோக்களை சிருஷ்டித்திருக்கலாம். ஆண்டவருக்கு சிருஷ்டிக்க முடியும், அதான் ஏற்கனவே அப்படி ஒன்று இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு எனக்கு அருமையானவர்களே பக்தி உள்ள ஒரு சந்ததி வராது. பக்தி வைராக்கியம் எப்படி வரும்? பக்தி வைராக்கியம் வரும் எனக்கு அருமையானவர்களே தேவன் யார் என்று சொல்லி அறிந்து அவருடைய அன்பை ருசி பார்த்து அவருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு அவர் இப்படி செய்கிறவர், இப்படி கொடுக்கிறவர், இப்படி பாதுகாக்கிறவர், இப்படி பாவங்களை மன்னிக்கிறவர், இப்படி விழுந்து விட்டவர்களை எழுப்பி விடுகிறவர், தூக்கி விடுகிறவர் என்று சொல்லி அவர் மேலே ஒரு பக்தி வைராக்கியம் எங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. பக்தி வைராக்கியம் அப்படிதான் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை உருவாக்குது தான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? பக்தி சும்மா வராது. பக்திக்கு எங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு ஏற்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும். நடந்து அதுல இருந்து நாங்கள் மீண்டு வரும் பொழுது அதுல தான் பக்தி வருகிறது. ஏன்னா பஸ்வா வந்து லீட் பண்ணும்போது சொன்னா அவர் கடைக்கு போனார், ஒரு இடத்துல இருந்தார், அவருடைய கடையை வாங்குறதுக்கு ஒரு இதாக இருந்தார், ஏன்னா அவருக்கு விரோதமாக இருந்தார். அதுல இருந்து ஆண்டவர் என்ன செய்ய காப்பாற்றணும். அவர் மேல என்ன வருவது? ஆண்டவர் மேல என்ன வருவது? ஒரு பக்தி ஒன்று வருவது. ஹல்லேலூயா. ஒரு வியாதி ஒன்று வருவது. அந்த வியாதி வந்த பொழுது அந்த வியாதியிலிருந்து யாருக்கும் உங்களை சுகப்படுத்த முடியாது. வைத்தியர்கள் எல்லாம் கைவிட்டு விடுறாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு சுகப்படுத்துறாரு. அவருக்கு என்ன உண்டாகிறது? கடவுள் மேல ஆண்டவர் மேல ஒரு பக்தி உண்டாகுது. ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது? பக்தி உள்ள ஒரு சந்ததியை உருவாக்கும்படியாகத்தான் ஆண்டவர் என்ன செய்தாரு? ஒருவரை சிருஷ்டித்தாரு. ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னு சொன்னா அப்படியே ஒரு சந்ததியை, ஒரு பரிசுத்தமான ஒரு கூட்டத்தை ஆண்டவர் உருவாக்கி இருக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் ஒருவர் மூலமாய், அதாவது ஒரு குடும்பத்தின் மூலமாய் பக்தி உள்ள ஒரு கணவன், பக்தி உள்ள ஒரு மனைவி, பக்தி உள்ள பிள்ளைகள். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதுல உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? நான் ஒரு பக்தி உள்ள கணவனாக இருக்க வேண்டும், பக்தி உள்ள ஒரு மனைவியா இருக்க வேண்டும், பக்தி உள்ள ஒரு அம்மாவா இருக்க வேண்டும், பக்தி உள்ள ஒரு அப்பாவா இருக்க வேண்டும், பக்தி உள்ள பிள்ளையா இருக்க வேண்டும். இந்த காலை பொழுதுல உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இந்த காலை பொழுது நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்? கர்த்தரை எதிர்பார்க்கும் மனிதன். ஹல்லேலூயா. கர்த்தரை எதிர்பார்க்கும் மனிதன். ஆண்டவரே நான் அந்த மனிதன் ஆகிறேன் என்று சொல்லி இந்த காலை பொழுதுல உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஆண்டவரே ஒரு பக்தி உள்ள ஒரு 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 மனிதனை நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஆண்டவரே நான் அதுக்கு சரியான ஒரு மறு உத்தரவை கொடுக்கிறேன். ஆண்டவரே ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்ல முடியுமா? எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. உங்களுடைய நோக்கங்கள் மாறும். ஹல்லேலூயா. இன்றையில இருந்து நான் ஒரு பக்தி உள்ள பிள்ளையாய் மாறுவேன். கர்த்தருக்கு பக்தி உள்ள ஒரு கணவனாக, பக்தி உள்ள ஒரு மனைவியாக, பக்தி உள்ள ஒரு அம்மாவாக, பக்தி உள்ள ஒரு அப்பாவாக நான் மாறுவேன். ஹல்லேலூயா. உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள்னு சொன்னால் அதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. எனக்கு அருமையான பழைய ஏற்பாடில் அந்த திட்டம், பழைய ஏற்பாடில் இரட்சகர் வரும்படியாக ஒரு பக்தி உள்ள சந்ததியை ஆண்டவர் தேடினார். ஒரு பரிசுத்தமான ஒரு சந்ததியை தேடினார். உபாக புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்க என்று சொன்னா 7ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் ஒரு பரிசுத்தமான ஒரு சந்ததி, ஒரு பக்தி உள்ள ஒரு சந்ததியை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறாரே. ஏன் அப்படி தேடுகிறாரே? ஏன் தேடுகிறாரே? இரட்சகரை இந்த பூமியில அனுப்புறதுக்கு. பாருங்க, யோசேப்பும் மரியாளும் எப்படிப்பட்டவங்க? பக்தி உள்ளவங்க, பரிசுத்தமானவங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு தான் இயேசுநாதர் பிறந்தாரு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய திட்டம் அதுதான், ஒரு பக்தி உள்ள சந்ததி. பழைய ஏற்பாடுல, புதிய ஏற்பாடுல எனக்கு அருமை புதுனமான ஒரு காரியம், பிரமிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன சொன்னா, அந்த திட்டம் மாறவே இல்லை. புதிய ஏற்பாடுல என்ன புதிய இன்னொரு ரட்சகர் வர போறாரு பாஸ்டர்? இல்லை, அதே ரட்சகர் வருவதற்கு
இன்னொரு பக்தி உள்ள சந்ததியை தேடிக்கொண்டிருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேருக்கு புரியுது? புரிந்தவர்கள் எல்லாம் ஒரு நல்ல கரோஸ்தே குடும்பம் பண்ணாங்க. ஹalleluya. பழைய ஏற்பாடுல ஒரு சந்ததியை உருவாக்கினாரு. அவர்கள் தான் இப்பொழுது நாங்கள் காணுகின்ற இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த சந்ததி கூடாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு. ஓகே, சரியா? அதுக்கு பிறகு இப்ப என்ன செய்கிறாரு? அந்த நோக்கம் மாறவே இல்லை, அவருடைய திட்டம் மாறவே இல்லை. அந்த பக்தி உள்ள சந்ததி தான், அதே பக்தி உள்ள சந்ததி தான். இப்பொழுது ஆண்டவர் எங்கே தேடுகிறான் அந்த பக்தி உள்ள சந்ததியை? இப்பொழுது புதிய ஏற்பாடிலே அந்நிய ஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு சபைகள், அவருடைய சபைகளில் சேர்க்கப்பட்டு அந்த சபை ஒரு மணவாட்டி சபையாக மாற வேண்டும். ஹalleluya. அது ஒரு பக்தி உள்ள சந்ததியாய் மாற வேண்டும். ஹalleluya. அந்த சந்ததி வந்து ஒரு பக்தி உள்ள தகப்பன், ஒரு பக்தி உள்ள தாய், ஒரு பக்தி உள்ள தகப்பன், ஒரு பக்தி உள்ள ஒரு பிள்ளை. ஹalleluya. இவ்வாறாக அப்படியே ஒரு பெரிய ஒரு கூட்டம் உருவாக வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹalleluya. ஆண்டவருடைய விருப்பத்தை தான் இன்றைக்கு நான் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஹalleluya. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எதை நீங்கள் லேஸ் தானே எங்களுடைய வாழ்க்கை வாழ்றதுக்கு. இப்போ ஆண்டவருடைய நோக்கம் இது தாண்டு சொல்லி தெரிந்து கொண்டது பிறகு, கமக்காரனுடைய விருப்பம் இது தாண்டு சொல்லி தெரிந்து கொண்ட பிறகு நாங்கள் அவ்வாறாக மாறுவது தான் எங்களுக்கு விமோசனம். வேற விமோசனம் கிடையாது. வேற காரியங்களை செஞ்சீங்கன்னா நீங்கள் செழிக்க மாட்டீங்க. வேற காரியங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது சக்சஸ் ஆகாது, அது உங்களுக்கு வெற்றி கொடுக்காது. அவருடைய திட்டத்துக்கு நாங்கள் இணங்கி போக வேண்டும். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் அதுக்கு ஆமென் சொல்றீங்க? அவருடைய திட்டத்துக்கு நாங்கள் இணங்கி போகணும். அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறாரு? அவர் சொல்றாரு வந்து, நீங்க எல்லாருமே ஒரு பக்தி உள்ள ஒரு சந்ததியாக மாற வேண்டும். புதிய ஏற்பாடுல அதுதான் மாறவில்லை. புதிய ஏற்பாடு அதே தான். எபேசியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 26, 27 வசனங்களை நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால், தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாடில் ஏன் ஒரு பக்தி உள்ள சந்ததி, பழைய ஏற்பாடில் ஏன் பரிசுத்தமான ஒரு சந்ததி உருவாக்க வேண்டும் நினைத்தார் என்று சொன்னால், இரட்சகர் இந்த பூமியிலே அந்த சந்ததி கூடாக வரும்படியாய் என்று சொல்ல பரிசுத்தமான தேவன் பரிசுத்தமாக பிறக்க வேண்டும். ஹalleluya. பரிசுத்தமான தேவன் பரிசுத்தமாக இந்த உலகத்தில் பிறந்தால் தான் பாவத்தை ஒழிக்க முடியும். ஏண்டா பாவமான ஒருவருக்கு பாவத்தை ஒழிக்க முடியாது, பரிசுத்தமான ஒருவருக்கு தான் பாவத்தை ஒழிக்க முடியும். ஆகவே தேவன் பரிசுத்தமானவர். அவர் இந்த பூமியிலே வந்து உதிப்பதற்கு ஒரு பரிசுத்தமான சந்ததி தேவைப்பட்டது. ஹalleluya. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹalleluya. ஒரு பரிசுத்தமான சந்ததி தேவைப்பட்டது. அதனால அவர் பழைய ஏற்பாடு முழுவதிலுமே ஒரு பரிசுத்தமான ஒரு சந்ததியை உருவாக்கினார். ஹalleluya. இப்போ அவருக்கு என்ன தேவை? அந்த பரலோகத்துக்கு அந்த சந்ததியை கொண்டு போக வேண்டும். ஹalleluya. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹalleluya. அவர் விரும்புகிறார். பாருங்க அவருடைய நோக்கத்தை, அவருடைய விருப்பத்தை பாருங்க. அவர் விரும்புகிறாரு, நான் இந்த பூமியில ஏற்படுத்தின அந்த பரிசுத்தமான சந்ததியை நான் இந்த பூமியில விட்டு விடாமல் அவர்களை நான் பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும். அவர்களோடு நான் வாழ வேண்டும், அவர்களோடு நான் அங்கே ஒன்று இணைந்து நான் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹalleluya. அதனால என்ன செய்கிறாரு? அவர் சொல்றாரு, வந்து ஒரு பக்தி உள்ள ஒரு சந்ததியாக, பழைய ஏற்பாடுல நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி அவர் சொல்கிறார், ஒரு பக்தி உள்ள தகப்பனாக, ஒரு பக்தி உள்ள தாயாக, ஒரு பக்தி உள்ள பிள்ளையாக நீங்கள் மாற வேண்டும். ஹalleluya. அந்த சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்லுவாங்க, the little drops of water make a mighty ocean சொல்லுவாங்க. ஏன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறு சிறு துள்ளிகள் வந்து சேர்ந்து தான் என்ன சொல்றது, பெரிய ஒரு சமுத்திரமே உருவாகிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சிறு சிறு குடும்பங்கள், ஒரு பக்தி உள்ள ஒரு அம்மா, ஒரு பக்தி உள்ள ஒரு அப்பா, ஒரு பக்தி உள்ள பிள்ளை, சரியா? இவங்க சேர்ந்து தான் சபை. அல்லேலூயா. இது இல்லாட்டி சபையே கிடையாது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், யாராவது அம்மா இல்லாமல் இங்கே இந்த இடத்துல இருக்கிறீங்களா? யாராவது அப்பா இல்லாமல் யாராவது இருக்கிறீங்களா இந்த இடத்துல? என்னப்பா பயந்து போயிருக்கிறீங்க? இந்த பூமியில் யாருமே அப்படி இருக்கிறதுக்கு முடியாது. வானத்தில் இருந்தால் தோண்டி இருக்கிறோம்.
யாராவது ஒரு தகப்பன் ஒரு தாய் மூலமாக தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அது தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் ஒரு பக்தி உள்ள ஒரு தாயாக, ஒரு பக்தி உள்ள தகப்பனாக, ஒரு பக்தி உள்ள பிள்ளையாக மாற வேண்டும். அதுதான் எதிர்பார்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு சந்ததி, அது சிறு 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 குடும்பங்களாக சேர்ந்து ஒரு பெரிய சமுத்திரத்தை போன்ற ஒரு சபை. ஹல்லேலூயா. அப்படி ஒரு சபையை தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள வரப்போகிறாரு. இந்த கல்வாரி அசெம்பிளி ஆஃப் காட் மட்டும் எடுத்துக்கொள்ள வர இல்லை. சரியா? இது மட்டும் இல்லை இயேசுடைய சபை. இந்த உலகம் முழுவதும் அவருடைய சபை இவ்வாறாக பக்தி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறாரே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த கூட்டத்தையே அவர் எடுத்துக்கொள்ள வருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் நிரப்ப வேண்டும் விரும்புகிறார். ஆகவே இந்த காலை பொழுதில் அவருடைய நோக்கத்தை அறிந்த நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போம். மிச்ச 3 காரியங்கள் இருக்கிறதே, அதை இன்னொரு பிரசங்கத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கி நேரங்கள் எனக்கு போதாமல் போய்விட்டதே. கட்டாயமாக இந்த பிரசங்கத்தில் அடுத்த பகுதியை நான் இன்னொரு நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போம். இந்த காலை பொழுதில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருக்கு. ஆண்டவரே, அப்பா, இந்த காலை பொழுதில் நீர் என்னோடு பேசியிருக்கிறீங்க. எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் திறந்து கொடுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்களை மூடி இந்த வேளையிலே அப்பா, உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஒரு மனிதனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு மனிதனாக ஆண்டவரே, கர்த்தாவே, நான் வாழ்வதற்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே சொல்லி நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு மனிதனாக வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, தெளிவாகி விட்டது ஆண்டவரே. ஒரு பக்தி உள்ள ஒரு சந்ததியை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆண்டவரே. உமக்கு கீழ்ப்படுகிற ஒரு சந்ததியை எதிர்பார்க்குறீங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே ஆண்டவரே, வேண்டாண்டு சொல்றதை ஆண்டவரே வெறுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வேண்டாண்டு சொல்றதை ஆண்டவரே செய்யாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு பக்தி உள்ள ஒரு ஆண்டவரே தாயாக, ஒரு பக்தி உள்ள தகப்பனாக, ஒரு பக்தி உள்ள பிள்ளையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, இந்த காலை பொழுதுல நான் உணர்ந்து கொள்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரத்தில் நாங்கள் கேட்போமா? ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லாரும் ஆண்டவரே ஹல்லேலூயா, ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் நீங்கள் ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிடுங்கள். பிரதர் ஜார்ஜை நான் அழைக்கிறேன் இந்த இடத்துல. ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்து இந்த ஆராதனை நிறைவு செய்து ஜெபிக்கும்படியாக, அதே போல் ஒரு பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மனிதனாக வாழ்வதற்கு, தேவன் எதிர்பார்க்கின்ற ஒரு பெண்ணாக, ஒரு மனிதனாக வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும்படியாக இந்த வேளையில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு புதிய பலன், ஒரு கிருபை கிடைக்க வேண்டும் சொல்லி ஜார்ஜ் அவர்கள் ஜெபித்து இந்த வேளையில் இந்த ஆராதனை நிறைவு செய்வார். நாங்கள் எல்லாரும் ஒரு மனப்படுவோம். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் யாவரும் ஒரு மனப்படும் தேவனுடைய சமூகத்திலே இந்த நல்ல நாளிலே இந்த அதிகாலை நேரம் தொடங்கி இம்மட்டுமாய் கர்த்தர் ஆவியானவர் கொண்டு இந்த இடத்தை வழி நடத்தினார். அவருடைய ஆசீர்வாதம் இந்த இடத்தில் இருக்கிறது. இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக தகப்பனே, அப்பா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா, அதிகாலை தொடங்கி இந்த நிமிஷம் வரை ஆண்டவரே, நீர் எங்களை இந்த இடத்தில் அழைத்து வந்த ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை அப்பா பிதாவே என்று போற்றி துதிக்க, நீங்கள் செய்த நன்மைகளை நினைத்து அப்பா உமக்கு நன்றி கூற, நீங்கள் கொடுத்த இந்த மேலான இந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை இந்த நாள் எங்களை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே துதிகளின் மத்தியிலும்
ஆண்டவரே. அப்பா, காணிக்கைகள் மத்தியிலும் ஆண்டவரே, வார்த்தைகள் கூட ஆண்டு எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே, எங்களை நீ இறங்கி வந்து ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தைக்குள்ள எங்களை பலப்படுத்தின கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஆவியானவர், இந்த நாளில் எங்களோடு கூட பேசினது போல ஆண்டவரே, ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு சந்ததியாய் ஆண்டவரே, ஒரு நபராய் ஆண்டவரே, ஒரு குடும்பமாய் ஆண்டவரே, ஒரு சபையாய் இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரே நாங்கள் எழுந்து நிற்க ஆண்டவரே பலனுள்ள ஆவியை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு விரோதமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நிற்க கூடாதபடிக்கு ஆண்டவரே எங்களை பின்தொடர்கிற எல்லா கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுடைய நாமத்தினால் ஆண்டவரே அப்பா முறியடிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களால் ஆளாத ஆண்டவரே, எங்களுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய வல்லமைகளினால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் ஆகும் ஆண்டவரே. சுவாமி, இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுடைய நாமத்தினால் ஆண்டவரே எல்லாவற்றும் ஜெயமாய் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு சந்ததியாய் ஆண்டவரே இந்த நாளில் தொடங்கி ஆண்டவரே எங்களை மாற்றி எங்களை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளும் கூட கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே தொடுங்க ஆண்டவரே அப்பா, வந்த வண்ணமாக அல்ல ஆண்டவரே, இதோ இந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் ஆண்டவரே, ஒரு சமாதானத்தை பெற்றவர்களாய் ஆண்டவரே, இந்த வாரத்திலே ஆண்டவரே என்னென்ன தேவைகளுக்காய் சந்திக்க அவர் முகம் கொடுக்க இருக்கிறார்களோ அத்தனை காரியங்களிலும் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை, ஒரு வெற்றியை, ஒரு விடுதலையை காண தூய ஆவியான கிருபை செய்தலும்படியாக ஜெபிக்கிறேன். இம்மட்டும் எங்களை வழி நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி. உமக்கு எல்லா துதிக்கான மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டும் வரும் வரைக்கும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக